மட்டன் கடையில் வந்து வறுவலுக்குன்னு சொன்னீங்கன்னா மட்டன் கடைக்காரங்க வந்து சின்ன சின்னதாக வெட்டி தருவாங்க. நான் கிராமப்புறத்தில் வந்து ரவுண்ட் அடிக்கிறப்ப தான் அங்கே ஒரு மட்டன் கடையில் வந்து 1 கிலோ மட்டன் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வாங்கிட்டேன். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த மட்டனை வந்து தண்ணியில் போட்டு 2 டைம் நல்லா அலசி கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். ஏன்னா நம்ம வந்து வறுவல் தான் செய்ய போகிறோம். மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சு மூடி போட்டு ஒரு 5 சவுண்டுக்கு மேலே விட்டு இறக்குங்க. ஏன்னா வந்து நல்லா மட்டன் நல்லா வேகணும். ஒரு நல்ல 5 சவுண்டு விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு, கொஞ்சம் ஒரு கட்டு பூண்டு. மிளகு வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு சுற்றிட்டு இந்த பூண்டையும் ஆட் பண்ணி ஒரு சுற்றுங்க. அதாவது 1-2 அரைச்சா போதும். மிளகு 1-2 அரைச்ச மிளகு பூண்டு ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு குக்கர் விசில் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதில் இருக்க தண்ணியை வந்து தனியாக வந்து வடிகட்டி எடுத்துங்க. நம்ம அப்புறமா வந்து மட்டன் வறுவலில் ஊற்றிக்கலாம். திருப்பி அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. எண்ணெயில் வந்து பச்சை மிளகாவோட காரம் இறங்கட்டும். 1-2 அரைச்ச மிளகு பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு இந்த வடிகட்டி வேக வச்சு எடுத்த மட்டன் ஆட் பண்ணுங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. ஏன்னா அந்த பச்சை மிளகாயோட காரம் வந்து அதில் பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த வேக வச்சு எடுத்த தண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடுங்க. இடையிடையே தட்டு ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. தண்ணியில் கம்ப்ளீட்டாக சுண்டுட்டோம். நல்லா கெட்டி தண்ணியில் கம்ப்ளீட்டாக சுண்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மட்டன் வறுவல் வந்து வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.